விசுவாசிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு போலியான வாழ்க்கை வாழ்வதே பாழாக்கும் அருவருப்பு. இதுதான் விசுவாசம். தேவனுடைய செவியை திறக்க வைக்கிறது. விசுவாசம் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தேவனிலிருந்து வரவழைக்கிறது. தேவ சித்தத்தை பூமியிலே நடப்பிக்கிறது. பரலோகத்தின் விருப்பங்களை பூமியிலே நடப்பிக்கிறது. நம்முடைய ஆலோசனைகளும் நம்முடைய விருப்பங்களும் விசுவாசம் கட்டி போட்டு தூக்கி போட்டு விடுகிறது. நாம் விசுவாசிக்கிறபடினால் அவருடைய செய்கையாக இருக்கிறோம். அவருடைய நோக்கங்களை கண்டுபிடித்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட மனுஷர்கள்தான் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களாக நம்மை எண்ணிக்கொண்டு மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமானது. தேவ சித்தத்துக்கு எப்போதுமே விரோதமாகத்தான் மாம்சம் இருக்கும். மாம்சத்தின்படி வாழ்கிற ஒருவன் தேவனை அண்டினால் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றவே ஜெபிக்கிறான். தன்னுடைய மனம் போல வாழவே ஆண்டவரை உதவிக்கு கேட்கிறான். அவன் செய்கிற ஆராதனையும் மிகுந்த ஆவியில் நிறைந்ததாக காணப்பட்டாலும், அந்நிய பாஷை வரங்கள் உடையதாக இருந்தாலும், அவனுடைய தியானங்கள் வசனங்களோடு உலாவி வந்தாலும் அவன் மாம்சத்துக்குரியவன் தான். இதுதான் புரிந்து கொள்ள முடியாத சேட்டை. நாம் செய்கிற சேட்டை. ஆவியின்படி பேசுகிறோம், ஆவியின்படி நடக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு மாம்சத்தின்படியே வாழ்வது. எல்லா இடத்திலும் உலகமெங்கும் இப்படித்தான் நடக்கிறது. ஆவியின்படி நடக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டான். மாம்சத்தின்படி நடக்கிற மனுஷன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டான். அவன் தேவனுக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் விரோதமானவன். எதற்கும் அவன் சம்மதிக்க மாட்டான். ஆவியின்படி நடக்கிற ஒரு மனுஷன் மாம்சத்தோடு நடக்கிற ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாம்சத்தோடு நடக்கிற மனுஷன் ஆவியின்படி நடக்கிற மனுஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இருவருக்கும் மத்தியிலே பகைதான் விளங்கும். அவர்களால் கனியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அவர்களுக்கு தேவனுடைய அன்பு கிடைக்காது. அவர்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாலும் அவருடைய அன்பை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. மாம்சத்தோடு வாழ்கிற மனுஷன் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. மாம்சமும் அவனுடைய விருப்பங்களும் பிரதானமாக இருக்கிறபடினால் அவன் வாழ்க்கை சாதாரண மற்ற மனுஷர்களுடைய வாழ்க்கை போலத்தான் இருக்கும். மாம்சம் என்பது சுயம். சுயத்துக்காகவே அவன் வாழ்கிறான். உலகத்தார் இப்படித்தான் வாழ்கிறார்கள். ஆவி என்பது தேவனை சார்ந்திருப்பது. தேவனை சார்ந்திருக்கிறபடினால் அவன் தன்னுடைய சுயத்தை புறக்கணித்து தான் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறான்.